12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 2 கலப்பெண்கள் பயிற்சி 2.6ல் வினாயன் 1 z = x + iy அப்படிங்கிற கலப்பெண்ணுக்கு மட்டு z - 4i / z + 4i = 1 அப்படிங்கிற மாதிரி அமைந்தால் z நேமப்பாதை ஒரு மெய்யெச்சு அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. z மதிப்பு x + iy. முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிற இந்த மட்டு மதிப்பு = 1ன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துப்போம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இசட்டுக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, x + iy. இசட் வர இடத்துல x + iy. இசட்டுக்கு பதிலாக x + iy மைனஸ் 4i பை x + iy ப்ளஸ் 4i. இதெல்லாம் மட்டுக்குள்ளே இருக்கு. மெய்ப்பகுதிங்கிறது என்னன்னா எக்ஸு, கற்பனை பகுதிங்கிறது ஐயோட சேர்ந்து இருக்கிறது. அதனால் ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா y - 4. இது மேலே. கீழே மெய்ப்பகுதி எக்ஸு, கற்பனை பகுதியில் ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது y + 4. இதெல்லாம் மட்டுக்குள்ளே இருக்குது. குறுக்க பெருக்கிடும். x + i y - 4 = இதை அப்படியே குறுக்க பெருக்கணும்னா RHSக்கு போயிடும். மட்டும்னா என்ன, ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர். ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர், மெய்ப்பகுதிங்கிறது எக்ஸு அதோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர், கற்பனை பகுதிங்கிறது y - 4 அதோட ஸ்கொயர் = இங்கேயும் அதே போல் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர், கற்பனை பகுதிங்கிறது ஐயை தவிர மீதி இருக்கிற y + 4 இதோட ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினோம்னா ரூட்டு போயிடும். x² ப்ளஸ் y - 4 ஹோல் ஸ்கொயர் = x² ப்ளஸ் y + 4 ஹோல் ஸ்கொயர். ரூட்டு மட்டும் கேன்சல் ஆகிடுது. x² கேன்சல், மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். y - 4 ஹோல் ஸ்கொயர். RHSல என்ன இருக்குது, y + 4 ஹோல் ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர். a - b அப்படின்னா a², அதாவது y². இந்த மூணுத்தையும் பெருக்கணும்னா -8y, 4² 16. அதே போல் அந்த பக்கம் y², இந்த மூணுத்தையும் பெருக்கணும்னா 2 × 4 × y 8y, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4² 16. அதாவது y² இந்த பக்கம் வந்தால் -y² வரும். அப்போ y² கேன்சல். 16 இந்த பக்கம் வந்ததுன்னா -16 ஆகும். 16 கேன்சல். மீதி என்ன இருக்கும், இந்த பக்கம் -8y, அந்த பக்கம் +8y. அப்படியே அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா 8y -8y அந்த பக்கம் போனால் +8y = 0. அதாவது 16y = 0. 16ஆல் வகுத்துட்டோம்னா y = 0. இசட்டுங்கிறது என்ன, x + iy. இதில் ஒய்யோட மதிப்பு 0. ஒய்யோட மதிப்பு 0னா ஒய்ங்கிறது இருக்காது. அப்போ எது மட்டும்தான் இருக்கும் இசட்லன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் கணக்கில் கொடுத்துருக்கிற இசட்டின் நேமப்பாதை மெய்யெச்சு நிறுவப்பட்டது. அவ்வளோதான். அடுத்தது z = x + iy கலப்பெண். இமேஜினரி, அதாவது கற்பனை பகுதி ஆஃப் 2z + 1 வகுத்தல் iz + 1 = 0 அப்படின்னு இருந்தால் இசட்டோட நேமப்பாதை அப்படிங்கிறது 2x² + 2y² + x - 2y = 0 என காட்டுக. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 = 0 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே உள்ளார இருக்குல்ல 2z + 1 / iz + 1, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இசட்டுக்கு பதிலாக x + iy, 2 இசட்டுக்கு பதிலாக x + iy + 1 பை i இசட்டுக்கு பதிலாக x + iy + 1. அப்படியே 2 உள்ளார கொண்டு போகும். 2x 2 உள்ளார போனால் 2x
ப்ளஸ் 2iy ப்ளஸ் 1. இந்த 1 தனியாக இருக்குது. பை ஐயை உள்ளார கொண்டு போனோம்னா ix ப்ளஸ் i² ப்ளஸ் 1. 2x ப்ளஸ் 1ங்கிறது மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி 2iy. இது மேலே. கீழே மெய்ப்பகுதி 1 ஸ்கொயருக்கு -1ன்னு வருமா, அப்போ -yன்னு வந்துடும். -y 1 இது ரெண்டும் மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிங்கிறது என்னென்னா ix மட்டும்தான். ப்ளஸ் ix = இதை அப்படியே எழுதிக்கிட்டு இன்ட்டு இதற்கு இணையன். இணையன்னா ஐயோட குறியை மட்டும் மாற்றணும். ப்ளஸ் ixன்னு இருக்குல்ல, மைனஸ் ix, அதாவது 1 - y மைனஸ் ix. இதை மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை 2 தடவை எழுதிடுறோம். இதுதான் இணையன். கீழே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இதனுடைய வர்க்கம் 1 - yயோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர். கற்பனை பகுதிங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸு, அதோட ஸ்கொயர். ப்ளஸில் வந்தாலும் மைனஸில் வந்தாலும் ப்ளஸில் மட்டும்தான் போடணும். மேலே சாதாரண பெருக்கல் 2x ப்ளஸ் 1. 2x ப்ளஸ் 1 இதால் 1 - yயை ஒரு தடவை பெருக்கிறோம். மைனஸ் 2x ப்ளஸ் 1ஆல் மைனஸ் ixஐ பெருக்கிறோம். மைனஸ் ix மைனஸ் இங்கே போட்டுப்போம், ix மட்டும் அப்படியே இருக்கட்டும். இது முதல்ல இருக்கிற 2x ப்ளஸ் 1ஆல் பெருக்கியிருக்கும். அடுத்தது 2iy பெருக்க போகிறோம். ப்ளஸ் 2iy இன்ட்டு 1 - y மைனஸ் 2iy இன்ட்டு ix 2i² xy. கீழே 1 - y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x². மேலே இருக்கிறதுல மெய்ப்பகுதி எது எது? 2x ப்ளஸ் 1 1 - y. இது ஒரு மெய்ப்பகுதி. அப்புறம் இன்னொரு மெய்ப்பகுதி எதுன்னா இங்கே இருக்குது. i² ஒரு மைனஸ் வருமா, அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2xy. இது ரெண்டும் மெய்ப்பகுதி. மீதி இருக்கிற ரெண்டும் கற்பனை பகுதி. மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடும். 2x ப்ளஸ் 1 இன்ட்டு ix, அப்புறமேலுக்கு இங்கே 2iy இன்ட்டு 1 - y. இது எதோட மதிப்பு அப்படின்னா 2z ப்ளஸ் 1 வகுத்தல் iz ப்ளஸ் 1. இதனுடைய மதிப்பு இது. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z ப்ளஸ் 1 வகுத்தல் iz ப்ளஸ் 1. இதோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இமேஜினரி அப்படின்னா கற்பனை பகுதி. கற்பனை பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். கற்பனை பகுதிங்கிறது இங்கே ஐயோடு சேர்ந்துருக்குல்ல, அது மெய்ப்பகுதியை விட்டுடுங்க. கற்பனை பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கணும். கற்பனை பகுதி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு ix ப்ளஸ் 2iy இன்ட்டு 1 - y. இதுதான் கற்பனை பகுதி, ஐயோட சேர்ந்து இருக்கு இல்லையா. இதனுடைய மதிப்பு தான் என்னன்னா 0. கற்பனை பகுதிங்கிறதுனால ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அப்போ உள்ளார கொண்டு போங்க. 2xஆல் எக்ஸை பெருக்குன்னா -2x² மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y உள்ளார கொண்டு போனால் 2y இன்ட்டு 1 2y மைனஸ் 2y இன்ட்டு y 2y² = 0. எல்லாத்தையும் மைனஸால் பெருக்கணும்னா குறியெல்லாம் மாறிடும். 2x² ப்ளஸ் 2y² ப்ளஸ் எக்ஸு, இதுக்கு மைனஸ் 2y = 0. கணக்கில் நமக்கு இதை தான் நிறுவ சொல்லியிருக்காங்க. நியமப்பாதை 2x² ப்ளஸ் 2y² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2y = 0. இதுதான் நியமப்பாதை அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். பின்வரும் சமன்பாடுகளில் z = x + iy அப்படின்னா கார்ட்டீசியன் சமன்பாடு வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. சப்டிவிஷன் 1. ரியல் பார்ட் ஆஃப் iz ஹோல் ஸ்கொயர் = 3. கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம்.
அடுத்தது ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஐயை உள்ளார கொண்டு போகும். ஐ உள்ளார வந்ததுன்னா ஐஎக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஒய் இதோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ரியல் பார்ட் ஆஃப் ஐஎக்ஸ் ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும்? ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் வரும் இல்லையா? அதனால் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் இதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இதில் எதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்? ரியல் பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். இது ரியல் பார்ட் அப்படின்னா மெய்ப்பகுதின்னு அர்த்தம். மெய்ப்பகுதி எது? ஐ இல்லாமல் இருக்கிறது மெய்ப்பகுதி, ஐயோடு இருக்கிறது கற்பனை பகுதி. நமக்கு தேவை மெய்ப்பகுதி தான். மெய்ப்பகுதிங்கிறது என்னென்னா -ஒய். அப்போ -ஒய் அதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. -ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. 3 எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னா ஒய் ஸ்கொயர் 3 இந்த பக்கம் வந்துட்டுனா -3 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. அடுத்தது சப்டிவிஷன் 2. இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 1 மைனஸ் ஐ இசட்டுக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 1ஆல் உள்ளார பெருக்கிடும். 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்புறம் -i இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஐஎக்ஸ் -i இன்ட்டு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸு மெய்ப்பகுதி ஐ ஸ்கொயர்னால் -1 வரும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒய் எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்புறம் ப்ளஸ் 1. இதெல்லாம் என்னென்னா மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிங்கிறது 2 தான் இருக்குது. ஐஒய் ஐஎக்ஸ் அதாவது ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கற்பனை பகுதி. கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? இமேஜினரி பார்ட் அதாவது கற்பனை பகுதி. இதில் இருக்கக்கூடிய கற்பனை பகுதியோட மதிப்பு என்னென்னா 0. கற்பனை பகுதிங்கிறது எது? ஐ இருக்கிறது தானே. ஐயை விட்டுட்டு மீதி இருக்கிறது எழுதணும். ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. மெய்ப்பகுதியை விட்டுடுங்க. ஏன்னா இமேஜினரி பார்ட்னு கேட்டிருக்கிறதுனால கற்பனை பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. மைனஸால் பெருக்கிட்டோம்னா மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ஒய் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. சப்டிவிஷன் 5. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. எக்ஸு ப்ளஸ் ஐயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் 1. இது எல்ஹெச்எஸ். அந்த பக்கத்தில் அதே போல் மெய்ப்பகுதி என்ன? எக்ஸ் மைனஸ் 1 மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிங்கிறது ஐஒய். மட்டு அப்படிங்கிறப்ப ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர். மெய்ப்பகுதி எக்ஸ் ஸ்கொயர், கற்பனை பகுதிங்கிறது ஒய் ப்ளஸ் 1 அதோட ஸ்கொயர். அதே போல் ஆர்ஹெச்எஸ்லையும் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர், கற்பனை பகுதிங்கிறது ஒய் அதோட ஸ்கொயர். வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு போயிடுது. விரிவுபடுத்துகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் 1. இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் அதே போல் இதை விரிவு பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயர் கேன்சல், 1 கேன்சல். ரெண்டு பக்கமும் ஒரே உறுப்பு இருந்ததுன்னா எல்ஹெச்எஸ் கொண்டு வரப்போ குறி மாறி வரும். அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடுவோம். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 1, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 1 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? இங்கே 2yயும் அங்கே -2xம் இருக்குது. -2x இந்த பக்கம் வந்தால் +2x,
ப்ளஸ் 2ya ஈக்குவல் டு 0. ரெண்டால் வகுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு இசட் பவர் -1. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/zன்னு எழுதலாம். 1/zங்கிறது 1/x ப்ளஸ் ஐஒய், இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்படியே குறுக்க பெருக்குங்க, எக்ஸ் மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஏ மைனஸ் ஐபி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபி பெருக்கினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது வினாயன் 4. பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது, நிறுவுக. அதோட மையம் ஆரம் கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1, மட்டு z மைனஸ் 2 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 3. மட்டு z மைனஸை மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா 2 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 3. இது வட்டத்தின் சமன்பாடு. அதனால் மையம் என்னன்னா z மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அதுதான் மையம், 2 ப்ளஸ் ஐ. ஆரம் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல, அதுதான் ஆரம். ஆரம் ஈக்குவல் டு 3 அலகுகள். அடுத்தது சப்டிவிஷன் 2, மட்டு 2z ப்ளஸ் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2. 2ஓட மடங்காக இருக்கிறதுனால 2ஆல் வகுத்துருவோம். இதை 2ஆல் வகுத்துட்டோம்னா z ப்ளஸ் 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 1. எல்லாத்தையும் 2ஆல் வகுத்துட்டோம். மட்டு z மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ளஸில் இருக்கிற 1 மைனஸ் 1ன்னு ஆகிடும். மைனஸ் 2iங்கிறது ப்ளஸ் 2iன்னு ஆகிடும். ஈக்குவல் டு ப்ளஸ் 1. இது வட்டத்தின் சமன்பாடு. அதனால் மையம் ஈக்குவல் டு z மைனஸ் என்ன வருது, மைனஸ் 1 ப்ளஸ் 2i. இது மையம். ஆரம்ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல, 1 அலகு, அவ்வளோதான். சப்டிவிஷன் 3, மட்டு 3z மைனஸ் 6 ப்ளஸ் 12i ஈக்குவல் டு 8. எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், 3ஆல் வகுத்துரும். 3ஆல் வகுத்துட்டோம்னா z மைனஸ் இதை 3ஆல் வகுத்தா 2 6, 3ஆல் வகுப்பா 4 12 ஈக்குவல் டு இதை 3ஆல் வகுத்தோம்னா 8/3. z மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4i மைனஸ் 4i, குறி மட்டும் மாறும். ஈக்குவல் டு 8/3. இது வட்டத்தின் சமன்பாடு ஆகும். அதனால் மையம் என்னென்னா z மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற கலப்பியன் 2 மைனஸ் 4i. இது மையம். ஆரம்ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல, 8/3 அலகுகள், அவ்வளோதான்.